திருமாணிக்கவாசகர் எம்பெருமான் தேரில் இருக்கக்கூடிய எம்பெருமானை அழைப்பதற்காக சென்றிருக்கிறார். எம்பெருமானிடம் அவர் பாடுகின்ற வெண்பாவானது ஒலிபெருக்கி மூலமாக இந்த ஆண்டு கிழக்கு வாசல் மாணிக்கவாசகர் வந்த திருவாசல் நுழைவாயில் இருக்கக்கூடிய ஒலிபெருக்கின் மூலமாக என்டையர் தில்லை அம்பலத்திலே கேட்கும்படியாக இந்த ஆண்டு மிகவும் வரவேற்க தகுந்த ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. ஒலிபெருக்கில் கேட்கக்கூடியது தில்லை அம்பலத்தாரை வரவேற்க சென்றிருக்கக்கூடிய மாணிக்கவாசகர் அவர் பாடுகின்ற வெண்பாதான் ஒலிபெருக்கி மூலியமாக அவர் வந்த நுழைவாசல் வழியாக இந்த ஆண்டு புதுமையாக ஒலிபெருக்கி மூலமாக அனைவரும் அறியும் முறையில் ஏற்பாடு செய்திருப்பது மிகவும் 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 வரவேற்க தகுந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. சிவாய நம சிவாய நம. பாருங்கள், வரலாறு காணாத பெரும் கூட்டம் தில்லை நடராஜரே திணறும் வகையில் தில்லை சிதம்பரம் இன்னைக்கு அப்படி ஒரு அவருடைய அப்படி ஒரு பெரும் கூட்டம் சிதம்பரத்தில் எந்த ஆண்டு இவ்வளோ இல்லை. இந்த ஆண்டு வரலாறு காணாத கூட்டமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளத்தில் தான் திணறும் தில்லை சிதம்பரம். ஸோ அப்படி அனைவரையுமே ஆட்கொண்டு இருக்கிறாருன்னா சொல்லணும் பெருமான். பாருங்கள், எங்கே திரும்பினாலும் நம்ம சிவனடியார்கள் தான். பாருங்கள், ராஜகோபுரம் மாணிக்கவாசகர் வந்த கோபுரத்துக்கு கீழே தான் உட்காந்துட்டுருக்கேன். பெருமான் இந்த இடத்துல தான் திரும்புவார். ஸோ அப்போது நேரடியாகவும் பார்க்கலாம், அது இல்லாமல் அவருடைய இடது பக்க தரிசனமும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு நிகழ்வு இந்த இடத்துல கரெக்டாக மாணிக்கவாசகரே இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காரு டிகேஎஸை. இந்த இடத்துல தான் ஆடல் புரிவாங்க. அந்த திரும்புகிற இடத்துல வந்து அம்மையும் அப்பனும் ஆடல் நிகழ்த்துகின்ற இடமாக இந்த இடம் அமையும். ஏன்னா மாணிக்கவாசகர் வந்த வாசல் இது. அதனால் பேர் ஆனந்தத்தை இந்த இடத்துல காணலாம். இன்னும் சற்று நேரத்தில் மாணிக்கவாசகர் முன்னிலையிலே ஆருத்ரா தரிசனம் கொடுப்பதற்காக 1000 கால் மண்டபத்திலே இன்னும் சற்று நேரத்தில் அம்மையப்பன் எழுந்தருள இருக்கிறார்கள். அந்த காட்சியை, அந்த திருக்காட்சியை பார்க்கறதுனால தான் அப்படியே லட்சோபலட்சம் மக்கள் இந்த இடத்துல ராஜகோபுரத்தில் திரண்டிருக்காங்க. அது இல்லாமல் உள் பிரகாரத்தில் அபிஷேகம் பார்ப்பதற்காகவும் லட்சார்ச்சனை பார்ப்பதற்காகவும் ஆல்ரெடி அங்கே சீட்டு போட்டு உட்காந்துட்டுருக்காங்க எல்லாரும். அடியேன்னு பார்க்காம இந்த ஞானத்தாலேயே பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்படி ஒரு அருமையான தரிசனம். இன்னும் சற்று நேரத்தில் அப்படியே ஆனந்த தாண்டவத்தோடு வருவார். பொன்னம்பலத்துலேருந்து வெளியே வரும்போது தக்கையாக இருப்பாராம். வெளியே வர 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 அவருடைய கணமானது கணத்துக்கிட்டே போகுமா. அதே மாதிரி திருத்தேரிலேருந்து இறங்கும் போதும் 1000 கால் மண்டபத்தில் அவரை அமர வைக்கிறதுக்குள்ள சுவாமியை சுமந்து வருபவர்கள் சொன்ன பதிவின்படி தான் இதை பதிவிடுறேன். அவ்வளவு கனமாக இருக்குமா. ஏன்னா அவருடைய மகிழ்ச்சி தாண்டவம் அனைவருக்கும் கொடுத்துட்டு மக்கள் கொடுக்கின்ற அந்த கோரிக்கைகளாக ஏற்றதுனால அவர் அவ்வளோ கனமாக இருப்பாராம். ஸோ அப்படி
சுவாமியை சுமந்து வருபவர்களுடைய அடியார்கள் செய்த பதிவு தான் செவி வழியாக கிடைத்த பதிவை இந்த பதிவிலே பதிவிட்டிருக்கிறேன். ஸோ அப்படி ஒரு காட்சி திருக்காட்சியானது 2025 ஆருத்ரா தரிசனம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் இன்றைக்கி 9ஆம் நாளான திருத்தேரில் அம்மையப்பன் பவனி மிகவும் சிறப்பான முறையில் இந்த ஆண்டு அப்படி ஒரு மகிழ்ச்சி தாண்டவத்தில் எல்லா மனசுலேயும் குறிப்பாக ஈசான மூலையிலேருந்து அவர் வரும்போது அந்த இடத்துல நிறைய பேருக்கு விவரம் தெரிஞ்சவங்க ஈசான மூலையில் மாலை 5 மணிக்கு அசம்பிள் ஆவாங்க. ஸோ அப்படி ஒரு ஆனந்த தாண்டவத்தை கொடுத்துக்கிட்டே வருவார். அவர் போய் 1000 கால் மண்டபத்தில் அவருடைய கடக சபையில் உட்கார்ற வரைக்கும் அந்த மகிழ்ச்சி தாண்டவமானது அப்படியே ஆனந்தத்தோடு அம்மையும் அப்பனும் இரண்டரை கலந்து ஒவ்வொருவருடைய மெய்யிலும் அப்படியே உருகி நிற்பாங்க. அந்த நிகழ்வு தான் இன்னும் சற்று நேரத்தில் நிகழவிருக்கிறது. அந்த திருக்காட்சியை பார்க்குறதுக்கு தான் டிகேஎஸ் பாருங்கள். அடியான் பிளான் பண்ணிலாம் வர திடீர்னு வந்தால் உட்காந்த இடம் காலியாக இருந்தது. கட்சியில் பார்த்த போனால் கேமராவுக்கு பின்னாடி பாருங்கள், ராஜகோபுரம் மாணிக்க வாசகர் பெருமான் அந்த நுழைவாசலுக்கு கீழே பகவான் எப்படி ஒரு அருட்காட்சியை கொடுக்குறாரு பாருங்கள். சிவாய நம சிவாய நம, நற்றுணையாவது நமச்சிவாயமே. உங்கள் டிகேஎஸ் தில்லை சிதம்பரம் ஆருத்ரா திருவிழா பெருவிழாவில் உங்கள் டிகேஎஸ் 2/1/2026 நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. சிவாய நம சிவாய நம சிவாய நம.